அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜ் டேட்டாபேஸ். இந்த யூடியூப் தளத்தில் ஆன்மீகம், ஜோதிடம், எளிய பரிகாரங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வீடியோவில் நாம பார்க்கப் போகிற மிக ரொம்ப முக்கியமான தலைப்பு மகர ராசிக்கான பராபவ ஆண்டு பலன்கள். பிறக்கப் போகும் பராபவ ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராஜ் டேட்டாபேஸ் யூடியூப் தளத்தை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி நேயர்களே, கடந்த 5-6 வருஷமா, குறிப்பா சொல்ல போனா ஒரு 8 வருஷமாவே நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. 2020ல ஆரம்பிச்ச கடுமையான ஜென்மச்சனி உங்களை எப்படி முடக்கி போட்டதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். குறிப்பா திருவோண நட்சத்திரக்காரர்கள் 2021, 2022 காலகட்டத்தை நினைச்சா இப்போதும் கண்ணீர் விடுவீங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தம், பொருள் இழப்பு, சமுதாயத்தில் இருந்த மரியாதை போச்சு. எந்த காரியமுமே செய்ய முடியாத ஒரு முடக்க நிலைமை. 7.5 சனி முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. ஆனாலும் எனக்கு இன்னும் விடிவு காலம் பிறக்கலையேன்னு ஏங்குற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு மிகப்பெரிய சிகரத்தை தொடப்போகும் ஆண்டாக அமையப் போகிறது. இந்த புத்தாண்டு பிறக்கும்போது முதல் ஒரு 40 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் உங்க நிலைமை கிணற்றில் போட்ட கல்லு மாதிரி எந்த முன்னேற்றமும் இல்லாதது போலத்தான் தோணும். ஆனால் பயப்பட வேண்டாம். இந்த ஆண்டு ஒரு புதுமையான, புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறப்போகிறது. ஏற்கனவே எந்தெந்த விஷயங்களில் சறுக்கினீர்களோ அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள். கெட்ட காலம் நடக்கும்போது நாம் எதிலுமே கவனமாக இருக்க மாட்டோம். ஆனால் நல்ல காலம் பிறக்கும்போது தானாகவே அந்த கவனம் வந்துவிடும். இந்த முடக்கங்களில் இருந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் முழுமையாக வெளியே வரப்போகிறீர்கள். ஜோதிட கணக்கின்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்கப் போகிறது. ஜூன் மாதம் முதல் உச்சகுரு உங்களது ராசியையும் பார்க்கப் போகிறார், உங்கள் ராசிநாதனையும் பார்க்கப் போகிறார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த இரட்டை ராஜயோகம் அடுத்த 3 மாசத்துல நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்களையே உணர வைக்கும். மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள். இவ்வளவு உழைக்கிறேனே, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையே என்ற உங்களுடைய நீண்ட கால ஏக்கம் இனி தீரும். கிராமத்தில் இருக்கும் விவசாயியாக இருக்கட்டும், தினமும் 500, 1000 ரூபாய் சம்பாதிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள், டெலிவரி பாய்ஸாக இருக்கட்டும், அல்லது பெரிய தொழில் முனைவோராக இருக்கட்டும், கடன் தொல்லை தாங்கல, காட்டை வித்துருவனோ, வீட்டை வித்துருவனோ, வீடு ஏலத்துக்கு வந்துருமோ என கடந்த 7-8 வருடங்களாக நீங்கள் பட்ட அவஸ்தைகள் அனைத்தும் விலகும். வியாபாரிகள் பெரிய அளவில் தங்களை அப்டேட் செய்து கொள்ளும் காலம் இது. முன்பு நாம் கடைக்கு போய் பொருள் வாங்கிய காலம் மாறி இன்று வீட்டின் வரவேற்பறைக்கு 10 நிமிடத்தில் பொருட்கள் மலிவான விலையில் வந்துவிடுகிறது அல்லவா? அந்த அளவிற்கு காலத்திற்கு ஏற்ப உங்கள் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீங்கள் அப்டேட் ஆகி அதிக லாபம் ஈட்டப் போகிறீர்கள். மாணவ கண்மணிகளுக்கு இதுவரை இருந்த தோல்வி மனப்பான்மை மற்றும் மன அழுத்தம் முற்றிலுமாக விலகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். மகர ராசிக்காரர்கள் பலரும் இந்த சோதனையான காலகட்டங்களில் தப்பி பிழைத்ததே மகராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய உங்கள் மனைவியின் ஆதரவால்தான். இதை பல ஆண்கள் வெளியே சொல்லாவிட்டாலும் மனதிற்குள் ஏற்றுக்கொள்வார்கள். இனி அந்த மனைவியின் சப்போர்ட் இன்னும் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். மனைவியின் உறவுகளான மாமா, மச்சனன் வழியில் நன்மைகள் நடக்கும். அடுத்து காதல் தோல்வி. 7.5 சனியில் பல மகர ராசிக்காரர்கள் காதல் தோல்வியை சந்தித்து கல்யாணமே வேண்டாம் என 30 வயதாகியும் விரக்தியில் இருப்பீர்கள். போன காதலி வருவாளா, போன காதலன் வருவானா என்றால் நிச்சயம் வரமாட்டார்கள். 7.5 சனியில் முறிந்த காதல் திரும்பத் தொடராது என்பது ஜோதிட உண்மை. ஆனால் அந்த தோல்வி உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். ஒரு ஆண் எப்படி ஏமாற்றுவான் என்பதை பெண்ணுக்கும்,
ஒரு பெண் பாதுகாப்பை மட்டுமே முதன்மையாக எதிர்பார்க்கிறாள் என்பதை ஆணுக்கும் உணர்த்திய காலம் அது. இவன் நம்மையும் தன் குழந்தையையும் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையை ஒரு ஆணிடம் கண்டால் பெண் தன் முழு அன்பையும் கொடுப்பாள். அப்படிப்பட்ட உண்மையான சீரான வாழ்க்கை அமைப்புகள் இனி மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த பெரிய பாதிப்பும் வராது. தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகும். கெட்ட காலம் நடக்கும்போது சாதாரண காய்ச்சல் கூட கேன்சரா இருக்குமோன்னு பயமுறுத்தும். ஆனால் இப்போது கேன்சரா இருக்குமோன்னு பயந்து டெஸ்ட் எடுத்தாலும் அது வெறும் சாதாரண காய்ச்சல் தான் சொல்ற அளவுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. அப்புறம் பொதுவான பலன்கள் ஒருபுறம் இருந்தாலும் உங்களின் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோதிட கணிப்புகளை பெற திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். மொத்தத்தில் இத்தனை காலமா ஒரு இருட்டு குகைக்குள்ள நடந்துகிட்டு இருந்தீங்க, தூரத்துல தெரிஞ்ச வெளிச்சம் இப்ப உங்க வாசலுக்கே வந்துடுச்சு. நீங்க வெளிச்சத்துக்கு வரப்போறீங்க. இந்த பராபவ ஆண்டிற்கு மகர ராசிக்கு 100க்கு 95 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். மீதி இருக்கும் 5 மார்க்கை நீங்க உங்களோட சோம்பேறித்தனத்தால மட்டுமே கோட்டை விடுவீர்கள். எனவே சுறுசுறுப்பாக உழைத்து சிகரத்தை தொடுங்கள் மகர ராசி அன்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற நம்ம ராஜ் டேட்டாபேஸ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.